முதல்வர் ஒரு கிறிஸ்தவர், சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், எதிர்க்கட்சி தலைவர் கிறிஸ்தவர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டவர், எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மார்டின் கிறிஸ்தவர், இன்னைக்கு ஏடிஎம்கே ஃபேக்ஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற லீமாரோஸ் ஒரு கிறிஸ்தவர். ஒரு கிறிஸ்டியன் ஈகோ சிஸ்டம் ஒன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது நன்றாக தெரிகிறது. சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்ன திமுக தமிழகத்தில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு திமுகவாக திகழக்கூடிய விஜய் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இதை மறந்துவிடக் கூடாது. உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னால சபாநாயகராக இருந்த அப்பாவு, அவர் ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு பின்னால சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர், அவரும் ஒரு கிறிஸ்தவர். சட்டசபையை கண்ட்ரோல்ல வைக்கிற பொறுப்புல ஒரு 5 ஆண்டு காலமாக கிறிஸ்தவர் தான் இருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இன்னொரு கிறிஸ்தவர் வருகிறார். சோ அசம்பிளியை கண்ட்ரோல் பண்ற பொறுப்புல ஒரு கிறிஸ்தவர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதப்படாத விதியாக தொடர்கிறது. இத தற்செயல்னு சொல்றதா, இல்லாட்டி இதுக்கு பின்னால ஏதேனும் ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கா? யோசிச்சு பார்க்க. சரி, அதை தாண்டி இப்போ இந்த விஜய் அரசு வருவதற்காக ஃபண்டிங், அதற்காக மிகவும் செலவு செய்தவர் அப்படின்னு கூறப்படுகிற, நமக்கு தெரியாது, அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஆனால் நம்ம கேள்விப்படுறோம். இப்படி கூறப்படுகிற மார்டின், லாட்ரி மன்னன் மார்டின், அவர் ஒரு கிறிஸ்தவர். பதவியேற்பு நிகழ்வன்றைக்கு அவர் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார். அவருடைய மனைவி லீமா ரோஸ், அவரை அதிமுகவுக்குள்ள கொண்டு வந்ததே எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணியினுடைய நிர்பந்தத்தின் பேர்ல தான் அவருக்கு லால்குடியில எடப்பாடியார் சீட்டு கொடுத்தார். அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான இந்த அதிமுக ஃபேக்ஷன் இருக்கு, அதுல இருக்க அத்தனை பேருக்கும் லட்சுமி கடாட்சம் லீமாரோஸ் மூலம் தான் கிடைத்து வருகிறது அப்படின்னு ஏடிஎம்கே உள்வட்டாரங்களை சார்ந்தவர்களை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்கள். எல்லாம் நான் கேள்விப்பட்டது. சோ மொத்தமா அந்த விஜயனுடைய அரசுக்கான சப்போர்ட், அதற்கான விலை, இது எல்லாவற்றையும் மார்டின் குரூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா எப்படின்னு தெரியும். ஆதவ அர்ஜுனா பற்றி அவருடைய மைத்துனரும் புதுச்சேரியில் இருக்கிற லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவருமான சார்லஸ் ஓப்பனா நிருபத்தை ஒரு தகவல் சொல்றார். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை விஜய் ஆதவ அர்ஜுனா கொடுக்காமல் இருக்கிறது நல்லது, அவர் சாப்பிட்டு போயிடுவார் அப்படி ஓப்பனா சொல்லுகிறார். அவருடைய உறவினர் சொல்லுகிறார், நான் சொல்லல. சோ இப்ப டோட்டலா பாருங்க. முதல்வர் ஒரு கிறிஸ்தவர், சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், எதிர்க்கட்சி தலைவர் கிறிஸ்தவர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டவர், எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மார்டின் கிறிஸ்தவர். அதே போல இன்னைக்கு ஏடிஎம்கே ஃபேக்ஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற, அவர்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து கொண்டு இருக்கிற லீமாரோஸ் ஒரு கிறிஸ்தவர். அப்படின்னா இங்க ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அளவுல ஒரு கிறிஸ்டியன் ஈகோ சிஸ்டம் ஒன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது நன்றாக தெரிகிறது. இதுக்கு முன்னால ஆந்திர பிரதேஷ்ல இதுதான் நடந்தது. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கும் அந்த ஆட்சியை நடத்துவதற்கும் கிறிஸ்டியன் ஈகோ சிஸ்டம் பெருமளவு உதவியாக இருந்தன. நான் போன வருஷம் ஜெகன்மோகன் ஆட்சியில அந்த 5 வருஷத்துல மட்டும் ஆந்திர பிரதேஷ்ல 53 லட்சம் ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆனாங்க சார். இந்தியாவிலேயே கன்வர்ஷன் அலாம் இந்தியா ரொம்ப அதிகமா இருந்தது ஆந்திர பிரதேஷ்ல. ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அந்த 5 ஆண்டு காலம், அதுலதான் மோடியுடைய கவர்மெண்ட் ரொம்ப எரிச்சல் அடைந்தது. ஆரம்பத்துல ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒரு நட்போட இருந்தாங்க. சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பின் காரணமாக இந்த நட்பு இருந்தது. ஆனால் எரிச்சல் அடைவதற்கு காரணம் கண்மூடித்தனமான ஒரு கன்வர்ஷன்ஸ், மத மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன. அது மொத்த டெமோகிராபியை மாத்திரும் போல இருந்தது. 5 ஆண்டுகளுக்குள்ள 53 லட்சம் பேர், அரை கோடிக்கும் அதிகமானவர்கள் அப்படின்னா அது எப்படிப்பட்ட எண்ணிக்கை? இப்போ ஆந்திரத்துல கடந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்ததோ அது தமிழகத்தில் இனிமேல் நடக்கலாம், அதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் கவலையாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய டெமோகிராபியை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.